Hi everyone, Emcee Thamizharasan here from Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager, and founder of Chennai Event Professionals and Chennai Event MCs, and co-founder of Chennai Event Entertainers. So in the live, என்னோட travel பத்தியான exclusive live, I usually don't share much of my personal experience, but சில நேரத்துல வந்து when it would be useful for others, I do want to do a live. So இன்னைக்கு இருக்கிற liveல majority of the things about my personal experience மாதிரி தோணலாம். But அதுல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ how it can be applied for your life or applied for your travel or your career அதை நீங்க எடுத்துக்கலாம். With that disclaimer I would like to start. So first thing எங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னா I went to Kodaikanal day before yesterday night start பண்ணது, and today morning I was back to Chennai. So இதுக்கு நடுவுல அந்த travel என்ன நடந்தது, I'm not going to share anything about my event experience. I'm going to share just the experience of booking the bus tickets and the bus travel என்ன நடந்தது, return travel என்ன நடந்தது, what is the biggest mistake I have done. Yes, of course I admit it here. I've done a biggest blunder in this travel, and I will definitely share it at the end of the live. என்ன blunder என்றது just few hours back தான் எனக்கு தெரிஞ்சது, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. So first, how this travel started. Before that, I'd like to thank IT Outings, Mr. Sharad, who had given me this opportunity of hosting an event at Kodaikanal. என்னோட ரொம்ப வருஷ ட்ரீம் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் when he said the Kodaikanal trip அப்படின்னு சொன்ன உடனே I told him I'll do that, and he asked me to book the tickets on my own. அதாவது he said he will pay and என்னையே புக் பண்ணிக்க சொன்னாரு. So first thing I would like to start, இது மாதிரி வந்து அவுட் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னும் போது first you should know the bus timings. So இந்த லைவ்ல நாங்கன்னா I'm going to share my personal experience and few general tips, and few tips would be exclusively for the event professionals. ஏன்னா event professionals வந்து நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம், and most of our travels may be by bus. So அதனால வந்து அது வந்து கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராவல் நாட் பி பிகர் இஷ்யூ. டிராவல்ன்றது எவ்வளவு சிம்பிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய லைவ் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உடனே ஒரு ஈவெண்ட் வருதுன்னா கூட நீங்க என்னென்ன விஷயங்கள் கிளம்பலாம், எப்படி கிளம்பலாம், என்னென்ன புக்கிங் ப்ரொசீஜர் சொல்லிட்டு இதுல நான் லைட்டா அதை டச் பண்றேன். ஸோ when he asked me to book my tickets, நான் யூஸ்வலா புக் பண்ற போர்ட்டல்ஸ் பாத்தீங்கன்னா பேடிஎம் அண்ட் ரெட் பஸ். இதை தாண்டி நிறைய சைட்ஸ் இருக்கு, மேக் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப், யாத்ரா, டிராவல் ட்ரிப், இது மாதிரிலாம் இருக்கு. பட் ஐ எம் நாட் யூஸ் டு தோஸ் சைட்ஸ். ப்ராப்ளி ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் தேம். As of now, I am comfortable with Paytm and Red Bus. இந்த ரெண்டு தான் most of my bookings happen. So என்னோட ஹேபிட் என்ன அப்படின்னா எப்பவுமே எந்த ஊருக்கு போறதாலும் சரி, as much as possible I try for the latest bus, the last bus maximum. ஏன்னா நம்ம இங்க இருக்க மற்ற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு then I can go relax. For example, இப்போ நான் நைட் ஒரு 11 o'clock 12 o'clock போல பஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே, அதாவது அந்த டேல எனக்கு ஏதாவது ஈவெண்ட் இருக்கு, ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, இல்லை கார்பரேட் அவுட்டிங் இருக்குன்னா கூட நான் அது எல்லாமே முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம், இல்லை அட்லீஸ்ட் ஈவெண்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு போக முடியும். எக்ஸாம்பிள், எனி பர்த்டே பார்ட்டி ஐ ஹோஸ்ட் அட்லீஸ்ட் 9:30 10 வரைக்கும் ஆகும், மேக்ஸிமம் 10. 9 o'clock முடிக்கணும்னா முடிக்கலாம், பட் ஐ எம் லிட்டில் க்ளோஸ் டு தி கிளைண்ட்ஸ் அப்படின்றனால ஐ ஸ்ட்ரெச் அப் டு 10 o'clock. இல்ல அட்லீஸ்ட் 9:30 வரைக்குமாவது இருக்கணும். அதே மாதிரி கார்பரேட் அவுட்டிங் எடுத்தா ஒரு 7 o'clock வரைக்குமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனி திங் ஃபார் ஷூர் எனக்கு 9 இல்ல மேக்ஸிமம் 10 o'clock வரைக்கும் would be the cut off time, even if it's a சங்கீத் or a wedding reception. So அப்போ 10:30 அப்படின்னா if the bus is going to be 11 o'clock, then I can directly go from the venue again based on the எங்க வென்யூ இருக்கு, எங்க என்னோட பஸ் போர்டிங் பாயிண்ட் அப்படின்றதுக்கு. இந்த லைவ்ல நான் நிறைய விஷயங்கள் டச் பண்ணுவோம், அங்கங்க ஸ்கேட்டர் ஆகி போற மாதிரி இருக்கும். as I said in the beginning, இதுல உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கோ, எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ, யூ கேன் டேக் இட். நான் சீக்வன்ஸா போக மாட்டேன், நிறைய ரேண்டமா தான் போக போறேன் இந்த லைவ்ல. ஸோ அந்த வகையில வந்து எங்கெங்க வென்யூ இருக்கு, எங்க போர்டிங் பாயிண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஃபிக்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவெண்ட் முடிவு 10:30 ஆகும், ஈசிஆர்ல இருக்க இல்ல தாம்பரம் சைடு இருக்குன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் இன் அட் கோயம்பேட் ஐ கேன் கெட் இன் அட் பெருங்குளத்தூர். ட்ரெயின்ல போறதா இருந்தா தாம்பரத்துலயோ வண்டலூர்லயோ பெருங்குளத்தூர், அது மாதிரி வந்து போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அக்கார்டிங்லி யூ கேன் டூ தட். ஏன்னா தாம்பரத்துல இருந்து கோயம்பேடு ஒரு 1 hour டிராவல் பண்ணி வர அந்த டிராவல் டைம் வேஸ்ட் பண்ணாம பெருங்குளத்தூர்ன்றது ஒரு 5-10 minutes தான் அங்க. ஸோ இங்க இருந்து பஸ் கிளம்பி வரத்துக்கும் கரெக்டா இருக்கும், நம்மளும் அங்க ரிலாக்ஸா போகலாம். ஸோ இதை மாதிரி சில வைஸ் டெசிஷன் நம்ம எடுக்கணும் பஸ் ஆர் ட்ரெயின் புக் பண்ணும்போது. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், எதுக்காக லேட்டஸ்ட் பஸ் இல்ல லாஸ்ட் பஸ் அது மாதிரி அப்படின்னா டேரக்டா ஈவெண்ட்ல இருந்தும் போகலாம், சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்தும் போகலாம். எதுக்காக வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின் போது, ஈவெண்ட்ல இருந்து போற மாதிரி இருந்தா தென் மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் இட்செல்ஃப் ஐ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு நான் உடனே ஊருக்கு போக போறேன் அப்படின்னா அந்த பர்த்டே பார்ட்டி சம்பந்தப்பட்ட கேம்ஸ் ஐட்டம்ஸ், அதோட காஸ்டியூம்ஸ், இது எல்லாமே நான் எடுத்துட்டு போகும்போது அடிஷனலி அட்லீஸ்ட் ஒரு 1 bag இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1/2 bag ஆகுது அடிஷனல் பர்டன் ஆகும். சம்டைம்ஸ் ஏன்னா அந்த பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு அந்த கேம் கிட்ட நான் ஊருக்கு எடுத்துட்டு போன வேண்டிய நீட் இருக்காது, அது வேற ஈவெண்டா இருக்கலாம். அப்போ நான் இதுவே வீட்டுக்கு வந்துட்டு வரேன்னா ஐ கேன் கீப் திஸ் திங்ஸ் பேக், ஐ கேன் சேஞ்ச் மை ட்ரெஸ், இது மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியும். பட் யூ டேக் ஏ கால், உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ ஆல்வேஸ். அதே மாதிரி ஊருக்கு போறோம் அப்படின்னும் போது அங்கிருந்து வரும்போது ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் லாஸ்ட் பஸ் இல்ல லாஸ்ட் ட்ரெயினோ புக் பண்றது நல்லது. ஏன்னா எங்களுடைய ஹேபிட், எஸ்பெஷலி எனக்கும் சரி நந்தினிக்கும் சரி எங்க டீம் மெம்பர் நான் ட்ரெயின் பண்றதும் சரி, ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள போயிட்டா
அது எப்போ முடியுன்றதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அது எவ்வளவு நேரம் ஸ்ட்ரெச் ஆனாலும் சந்தோஷமா இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அன்லஸ் வி ஹேவ் வெரி ஸ்ட்ரிக்ட் கமிட்மெண்ட். அதுக்கு அடுத்து வேற ஒரு ஈவெண்ட் இருக்கு, இல்ல பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும்னா. இதை தவிர வி டோன்ட் ரஷ் த கிளைண்ட் டு கம்ப்ளீட் த ஈவெண்ட் ஃபாஸ்டர். ஸோ அந்த வகையில அவுட் ஸ்டேஷன் ஈவெண்ட் பண்ணும்போது we will try to book the latest train of the bus so that ஈவெண்ட் ரிலாக்ஸா முடிச்சு கொடுத்துட்டு வரலாம். சில நேரத்துல அதையும் தாண்டி சில ஸ்ட்ரகிள் வரும். இன்ஃபேக்ட் ஐ ஃபேஸ் தட் ஸ்ட்ரகிள் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ அதை பத்தியும் ஐம் கோயிங் டு ஷேர் இட் ஹியர். ஸோ முக்கியமான டிப்ஸ் இவ்வளவு நேரமா நான் பேச நான் ஷேர் பண்ணிக்க விரும்புது. ஐ லைக் டு சம் அப் தினந்தே. ஒன்னு, பஸ் அண்ட் ட்ரெயினோட அவைலபிலிட்டி எந்தெந்த போர்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் பஸ் ஆர் ட்ரெயின், லாஸ்ட்ன்றது இட் நீட் நாட் பி லாஸ்ட் 12 o'clock 1 o'clock அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஈவெண்ட் எப்போ முடிப்பீங்க தெரியும், ஆவரேஜா உங்களோட ஈவெண்ட் கம்ப்ளீஷன் டைம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா பஸ் புக் பண்ணுங்க. போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு வைஸ் டெசிஷன் எடுத்து அங்கங்க போங்க. இஃப் பாசிபிள் கம் பேக் ஹோம் ஆர் யுவர் ரூம் ஆர் ஹாஸ்டல் so that you can leave some things and you can take some more things and go. இல்லனா நீங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் கிளம்பும்போது அவ்வளோ விஷயங்கள் எடுத்துட்டு போகணும். நிறைய தடவை எனக்கு அது மாதிரி ப்ரெஷர்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு காலையில எனக்கு ஒரு ஈவெண்ட் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் அங்கிருந்தே இன்னொரு ஈவெண்ட் போறேன் அப்படின்னும் போது இன்னைக்கு நைட்டே நான் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கு. பிகாஸ் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் ஐ கேனாட் கம் பேக் அப்படின் போது என்டையர் ப்ரெஷர் ஃபால்ஸ் ஆன் மீ த ப்ரீவியஸ் நைட். அப்படின்போது இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செட். செகண்ட் செட், எனக்கு என்ன ஆச்சு இந்த ஈவெண்ட்ல அப்படின்னும் போது, like today Sunday, like Friday night, Friday evening I had an event at Coimbatore. That was a dealers meet, and again thanks to the Cochin event manager Mr. Biju. இவர் வந்து நாங்க வயநாடு ஈவெண்ட்ல பார்த்தோம், அங்க அசோசியேட் ஆயிட்டு அது மூலமா வந்து he gave us event. Thanks to him for that. வேற ஒரு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து எங்களுக்கு ஈவெண்ட் கொடுத்ததுக்காக அவர் இந்த ஈவெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் சப்போஸ் டு பி ஃப்ரம் 6 to 8:30, 8:40 ஆக்சுவல் ஷெடியூல். அதுக்கப்புறமா தான் எனக்கு கொடைக்கானல் ஈவெண்ட் புக் ஆச்சு. பட் கொடைக்கானல் ஈவெண்ட் புக் ஆகும் போதே ஐ வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் தி லாஸ்ட் பஸ். And one more tips I'm going to give it here exclusively for the event professionals. Hill stations, especially Kodaikanal, Ooty அப்படின்னும் போது உங்களுக்கு லாஸ்ட் பஸ்ஸோட டைமிங் ரொம்ப ரொம்ப மாறும். இப்போ நார்மலா நீங்க மற்ற ஊருக்கு போறீங்க, வேலூர் போறீங்க, திருச்சி, கோயம்புத்தூர்லாம் போறீங்கன்னா நைட் 11:30 12 o'clock வரைக்கும் கூட பஸ் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே பிரைவேட் பஸ் பத்தி பேசுறேன், ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்றது. எதுக்காக அப்படின்றத அகைன் ஐ வில் சே மேபி லிட்டில் லேட்டர். ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் அதுல தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ஆம்னி பஸ். கவர்மெண்ட் பஸ் போது யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், பட் அகைன் ஹில் ஸ்டேஷன் போது லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ல வருது, ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி வருதுன்னா பி வெரி வெரி கேர்ஃபுல். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பஸ்ஸஸ் க்ளோசஸ் பை 9:15. அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ அந்த வகையில வந்து when I was booking trying to book bus to கொடைக்கானல் after my event அப்படின்னும் போது என்னோட ஈவெண்ட் ஷெட்யூல் டைம் 8:40. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் till 9 வரைக்கும் போகலாம் அப்படின்ற அசம்ஷன் நான் வச்சேன். அப்படின்னா எனி பஸ் ஐ ஷுட் புக் ஆஃப்டர் 9 or 9:15. 9:15 வைக்க வைஸ் டெசிஷன். ஈவெண்ட் முடிச்சுட்டு வரதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு சாப்பிடணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் தேவை. சாப்பிடணும்னா கூட அட்லீஸ்ட் 9:15 would be the comfortable timing. பட் அன்பார்ச்சுனேட்டா நான் புக் பண்ணும்போது பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி பஸ்ஸஸ் ஸ்டார்டட் at 7, 7:15, 7:30. எனக்கு ரெண்டே பஸ் தான் இருந்தது. 9 o'clock ஒரு பஸ், 9:15 ஒரு பஸ் இருந்தது. 9 o'clock பஸ் starts at கோயம்பேடு YBM, and 9:15 பஸ் பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் SBLT வந்து அது K10 போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் போரூர் டோல்கேட் இப்படின்னு அதுல இருந்தது. ஸோ வாட் ஐ தாட், இங்க தான் நான் பிளண்டர் பண்ண, அதை நான் லாஸ்டா ரிவீல் பண்றேன். வாட் ஐ தாட், இந்த SBLT 9:15 பஸ் வந்து கோயம்பேடு வராது அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு புக் 9 o'clock பஸ் YBM டிராவல்ஸ். பட் ஸ்டில் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே 8:40 ஈவெண்ட் முடிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் 8:40, 8:45 முடிச்ச உடனே சாப்பிடலாம் பரவாயில்ல, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப், நாட் ஈவன் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால ஐ புக்ட் இட். பட் அன்பார்ச்சுனேட்டா எனக்கு என்ன ஆச்சு, அங்கதான் எனக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் லோட் ஆச்சு. என்னோட ஈவெண்ட் 6 o'clock ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஈவெண்ட் இட் ஸ்டார்டட் at 7:30. யூஸ்வலா ஈவெண்ட் லேட் ஆகும், பட் அன்னைக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான டிலே பிகாஸ் ஆஃப் த ரெயின், பிகாஸ் ஆஃப் த டீலர்ஸ் தே வர் டிராவலிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி சிட்டி. அப்போ 7:30 ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே ஐ வாஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். என்னன்னா எனக்கு 9 o'clock ஈவெண்ட் முடிச்சாகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது ஐ வாஸ் லிட்டில் கம்ஃபர்டபிள். என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பஸ்ஸஸ் ஸ்டார்ட் லேட். ஆம்னி பஸ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ் இருந்தாலும் சரி. அண்ட் அகைன் மை பர்டிகுலர் பஸ் ஸ்டார்ட்ஸ் அட் கொளத்தூர் at 8:20. அங்கிருந்து கோயம்பேடு வரணும். ஸோ எங்கேயாவது டிராஃபிக்லாம் மாட்டோம் வீக்கெண்ட் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. ஐ கேன் ட்ராக் த பஸ். ஸோ ஈவெண்ட்ல இருக்கும்போது ஐ ஹேட் மை ட்ரெயினி மோகன்ராஜ் வித் மீ. ஸோ அவருக்கு எனக்கு அங்கங்க ஹெல்ப் பண்ணும்போது நான் பஸ் ட்ராக் பண்ணிட்டு இருந்து எங்க இருந்து கிளம்புது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி பஸ் வந்து ஆன் ட்ராக்லேயே இருந்தது, ஆன் டைம்லேயே வந்துட்டு இருந்தது. தட் ஹஸ் பீன் பில்டிங் மோர் ப்ரெஷர் ஆன் மீ. ஸோ இப்போ நான் 7:30 ஆரம்பிச்ச ஈவெண்ட் ஆஸ் பர் அஜெண்டா ஆக்சுவலா 8:30, 8:45 முடியணும். பட் கிளைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், இது ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் வாஸ் ஸ்ட்ரெச்சிங், that was building a pressure on me. But still, as an experienced MC, as a professional MC, ஒரு tips again I'm going to share. இது மாதிரி situation வரும்போது I always have a backup. So இந்த இடத்துல நான் என்ன backup வச்சிருந்தேன் அப்படின்னா, that's the reason I brought in my trainee there. In case 9 o'clock மேல event போகுது, என்னோட maximum threshold தாண்டி event போகுது அப்படின்னா, I would have told event manager. In fact, I have told him in the beginning itself, என்னோட பஸ் இருக்கு. Because I'm always transparent with event managers. I tell them that this is what my case அப்படின்னா நான் எங்குமே போய் சொல்லி போறது கிடையாது.
ஸோ அந்த வகையில் முதல்ல ஈவென்ட் மேனேஜர் சொல்லிட்டு எனக்கு வந்து 9 o'clock பஸ் இருக்கு. ஸோ 8:45 இஸ் மை மேக்ஸிமம் கட் ஆஃப் டைம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஐ யூஸ் மை ட்ரைனிங் ஃபார் ஜஸ்ட் சைனிங் ஆஃப் அண்ட் வோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அந்த வகையில் ஈவெண்ட் போயிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. இட் வாஸ் லைக் முடிகிற மாதிரி இருந்தது 8:30 அப்புறம். பட் கிளைண்ட் வாண்டட் டு ஸ்ட்ரெச், இல்லை இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு ஸ்ட்ரெச் ஆகிட்டே போயிடுச்சு. பட் 8:50 அப்புறம் பார்த்தா மை பஸ் வாஸ் சேயிங் இட்ஸ் ஆன் ட்ராக் அண்ட் இட் ஹஸ் ரீச் கோயம்பேடுன்னு எனக்கு அதிக ப்ரெஷர். பட் ஸ்டில் அப்போ தட் வாஸ் தி ஃபைனல் மொமெண்ட் வென் ஐ டிசைடட் ஐ எம் கோயிங் டு ஹேண்ட் இட் ஓவர் டு மை ட்ரைனிங். பட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா, நான் ஆரம்பிச்ச ஈவெண்ட்டை நானே முடிக்கிறேன் அப்படின் போது கொஞ்சம் 100% we can be very much satisfied. எங்க ட்ரெயினை விடுறேன் அப்படின்னும் போது they do a great job. இன்ஃபேக்ட் நேற்று நடந்த ஈவெண்ட் வந்து நந்தினி அது மாதிரி தான் பண்ணாங்க. நந்தினி ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு எங்க ட்ரெயினை அசால்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. we had a wonderful feedback from the client. Client was very happy. So இது மாதிரி there were a lot of incidents where we have handed over the event to our trainees and we have got excellent feedback from the client. No doubt about it. பட் சில நேரத்தில் ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு கூட நடந்துக்கூடாதுனால we try to avoid it. பட் வேற சிச்சுவேஷன் வேற இல்லை அப்படின்னா we hand it over to training. அந்த வகையில அந்த ஈவெண்ட் வந்து நான் ட்ரைனிங் ஹேண்ட் ஓவர் பண்ணதோட நானே எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஃபைனலி ஷார்ப் 9 o'clock ஈவெண்ட் முடிஞ்சது. அண்ட் அந்த முடிச்சு நான் அப்படி வெளியே வரதுக்குள்ள பார்த்தா பஸ் டிரைவர் எனக்கு கால் வந்துருச்சு, பஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஐ டோல்ட் ஹிம் ஒரு 2 to 5 minutes வந்துருன்னு சொல்லிட்டு அவசரமா பேக் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் தட் வாஸ் a very pressurized situation I can say. மேபி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு இந்த லைவ் தேவையில்லைன்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆஸ் ஐ செட், இதுல உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க எடுத்துக்க முடியுமோ யூ கேன் அப்ளை இட் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த 9:95 எனக்கு வந்த கால்ல இருந்து ஐ வாஸ் அண்டர் வெரி ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர். அண்ட் அதுக்குள்ள என்ன மோகன்ராஜ் கிட்ட நான் சொன்னேன், நீ வந்து சாப்பிட்டு மோகன்ராஜ் என்ன ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. வாக் பண்ணா 5 minutes தான், பைக்ல போனா 2 to 3 minutes போயிடலாம். அந்த இடத்துல இருந்து கோயம்பேடுல இருந்து ஜஸ்ட் தட் பஸ் வாஸ் நியர் பை YBM டிராவல்ஸ். ஸோ மோகன்ராஜ் எனக்கு கரெக்டாக ட்ராப் பண்ணும்போது அகைன் டிரைவர் கால் அண்ட் செட் இன்னும் 2 minutes நீங்க இல்லைன்னா பஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வச்சுட்டாரு. நான் அந்த இடத்துல கரெக்டாக மெயின் ரோட்ல போறேன். அங்க பாத்தீங்கன்னா 2-3 YBM பஸ் இருக்கு, ஆப்போசிட் சைட்ல இருக்கு, இந்த சைட்ல. ஐ வாஸ் சோ கன்ஃபியூஸ். பஸ்ல வாஸ் பிரிட்டி கான்ஃபிடன்ட். டிரைவர் எனக்கு சொன்னது வந்து விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வரத்துக்குள்ள பார்த்தா அகைன் தேர் வர் 2 YBM பஸ்ஸஸ். ஒரு பஸ் நின்று இன்னொரு பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் தி மூவிங் பஸ். ஸோ தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு மோகன்ராஜ். எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக மோகன்ராஜ் எனக்கு கூப்பிட்டு போய் நிறுத்ததுக்கு அப்புறமா அந்த பஸ்ல தான் என்னுடைய பஸ். அது ஏறினதுக்கு அப்புறமா டிரைவர் எனக்கு திட்டுறாரு 5 minutes திட்டிட்டே இருந்தாரு. இவ்வளவு லேட்டா வரீங்க, 36 passengers உங்களுக்காக வெயிட்டிங், உங்களுக்கு பொறுப்பே இல்லை, என்னென்னவோ திட்டினார். ஐ அக்ரீட் பிகாஸ் மிஸ்டேக் வாஸ் ஆன் மை பார்ட். பிகாஸ் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். தப்பு என் மேல இருந்தது. 10 minutes லேட். 9 o'clock பஸ்க்கு நான் 9:10 ரீச் ஆனேன். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட் வாஸ் மை மிஸ்டேக். அதனால நான் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட எதிர்த்து பேசல. ரேதர் ஐ டோல்ட் ஹிம் சாரி சார், லேட் ஆயிடுச்சு, ஒத்துக்க என் செய்தான் தப்பு, சாரி நான் கிட்டத்தட்ட 4-5 தடவை சாரி சொன்னேன். அதையும் தாண்டி என் தொண்டை கிட்ட வந்தது சில வார்த்தைகள். என்னன்னா, நம்ம மட்டும் தான் எப்பவுமே தப்பு பண்ணாது. எவ்வளவு தடவை பஸ் லேட் ஆகிறோம், எவ்வளவு தடவை வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பஸ்ல. அதெல்லாம் சொல்ல தோணுச்சு. பஸ் தட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் மீ டு சே, தட்ஸ் நாட் a place for me to justify my act. I have done the mistake, so I admitted it honestly. சாரினா என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நான் பண்ண தப்பு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் பீப்புள் would have seen my post about the travels, what was happened there. ஸோ இதோட என் தப்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ காட் இன்சைட் தி பஸ், காட் சீட்டட். அண்ட் இதுல நடந்த இன்னும் பல விஷயங்கள் எனக்கு என்ன அப்படின்னா, பர்சனல் திங்ஸ். ஐ டென்ட் ஹேவ் மை ஃபுட் சின்ஸ் ஆஃப்டர்நூன். அன்னைக்கு மதியானத்துக்கு அப்புறம் வந்து ஐ வாஸ் லைக் ஈவெண்ட் ஃபோக்கஸ்ல இருந்தா. ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே சாப்பிடல. ஐ டென்ட் ஹேவ் வாட்டர் பாட்டில், தண்ணி எடுத்துட்டு போல. நான் ஒரு வழக்கமா பிஸ்கெட் பாக்கெட் சம்திங் என் பேக் வச்சுப்போம், அதுவும் எதுவுமே இல்லை. So after I got into the bus, first thought for me was I need to do a lot of coordination with Nandhini for the next day event, because எங்களுக்கு 2 பெரிய ஈவெண்ட் இந்த அடுத்த நாள். She needs to handle it all alone. அதுக்கு நான் சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை தாண்டி எனக்கு பயங்கர பசி. லைக் 9 o'clock பஸ் ஏறிட்டும், 7:30 இட்ஸ் கோயிங் டு ரீச் கொடைக்கானல். அப்படின்னும் போது ஐ நீட் டு ஹேவ் மை ஃபுட், சில கோஆர்டினேஷன் பண்ணணும். அப்படின்னும் போது ஐ ஆஸ்க் த டிரைவர், வழியில எங்க நிக்குமா, நான் சாப்பிட எங்க நிக்கன்னு கேட்டா he was very harsh. என்ன அப்படின்னா, சாப்பிடலாம் நிறுத்தாது அப்படின்னு சொன்னா. நான் கேட்டேன், இல்லைன்னா எங்கேயாவது பிரேக் நிக்குமே, 5 நிமிஷம் தான் நிற்கும், டீக்கு தான் நிற்கும், அதுவும் வந்து 5 minutes கேரண்டி கிடையாது சொல்ல, 5 minutes தான் நிற்கும், அதுல முடிச்சிடணும் அப்படின்னாரு. எங்க நிற்கும் கேட்டதுக்கு அகைன் didn't respond properly for a while. And then he said செங்கல்பட்டு நிற்கலன்னா மேபி மேல்மருவத்தூர் நிற்கும், இவ்வளவுதான் அவர் சொன்னார். ஸோ 5 minutes தான் நிற்கும். இந்த டிராவல் இஸ் கோயிங் டு பி லைக் அரௌண்ட் 10 hours. 9 o'clock ஆரம்பிச்ச பஸ். அண்ட் இமேஜின் 8:20 குளத்தூர்ல ஆரம்பிச்ச பஸ். அப்படின்னும் போது 8:20 முன்னாடிலாம் எவ்வளவு பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி டின்னர். அப்போ டெஃபினட்டா அவங்க நைட்ல எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். அண்ட் தேர் வில் பி லாட் ஆஃப் நேச்சர்ஸ் கால். அத்தனை பேர் ஒரு ஏசி பஸ்ல போறாங்க, குழந்தை வச்சு லேடிஸ் வச்சிருக்கும் போது யூ வில் பி நீடிங் லாட் ஆஃப் பிரேக்ஸ் தேர். ஆனா இவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. திஸ் த ஃபர்ஸ்ட் திங். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் பஸ் புக் பண்ணும்போது திஸ் டைம் ஐ சா லாட் ஆஃப் திங்ஸ். பஸ்ஸை பத்தின ரிவ்யூஸ் எக்கச்சக்க பஸ் பார்த்தேன். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் அபவுட் டு புக் another பஸ், பட் அதோட ரிவ்யூ ரொம்ப ஒர்ஸ்டா இருந்ததுனால நான் அந்த பஸ் புக் பண்ணா. ஐ வென்ட் ஃபார் YBM. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் ஆர் நெகட்டிவ். ஐ டோன்ட் நோ, பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் அதிகமா இருந்தது எல்லா பஸ்க்குமே. இன்ஃபேக்ட்
அந்த வகையில நான் பார்க்கும்போது நிறைய ரிவ்யூல வந்தது என்னன்னா பஸ்ஸோட பங்க்சுவாலிட்டி சரி கிடையாது, பஸ் ஹைஜீன் கிடையாது, டிவி போட மாட்டேன்றாங்க, ஏசி ஆஃப் பண்ணிடுறாங்க, அண்ட் பஸ் ஸ்டாப்ஸ் ஆர் வெரி ரூட். இதெல்லாம் தான் நான் நிறைய பார்த்தது. இதுல ரூடுன்றது தான் நான் அதிகமா பார்த்தது. ஏசி மேட்டர். இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் டைம் வென் ஐ வென்ட் டு another place, forgot the place, அங்க போகும்போது அந்த ஏசி ப்ராப்ளம் நிறைய வந்தது. ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஏசி இல்லாம தான் கம்ப்ளீட்டா டிராவல் பண்ண சொன்னா there was a lot of fight in that. Okay, coming back to this, நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூ வந்து ஸ்டாஃப்ஸ் ஆர் ரூட். பட் அந்த பாயிண்ட் நான் கேட்கும்போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு இமேஜின் எந்த வகையில அவங்க ரூடா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட் வென் ஐ டிராவல் இன் திஸ் பஸ் ஐ குட் ஃபீல் இட். ஐ வாஸ் ஏபிள் டு சி தட் இன் பர்சன் எப்படி எல்லாம் ரூடா இருக்காங்கன்னு போது அந்த வகையில ஃபர்ஸ்ட் திங் நான் லேட் ஆனா ஓகே அதுக்கு திட்டினாங்க. பட் அட்லீஸ்ட் ஐ வுட் அக்ரி தட் பிகாஸ் ஓகே அவர் சொன்ன பாயிண்ட் லாஜிக் பாயிண்ட். எனக்காக 36 பேசஞ்சர் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு போது ஐ நீட் டு அக்ரி. ஐ கேன் நாட் ஸ்பீக் எனி வேர்ட் அகைன்ஸ்ட் தட். தட் வாஸ் அப்சல்யூட்லி he was absolutely right on that note. அதுக்கப்புறமா நடந்தது லைக் when I asked him about the food, சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் ஏறி உட்காந்து அவ்வளவு டயர்ட்னஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்ப பர்த் பக்கத்துல இருக்க பர்த்ல வந்து கொஞ்சம் என்னோட பெரிய லகேஜ் எல்லாம் வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் ஆகும் செட்டில் ஆகுதுன்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஒன் மோர் பர்சன் பஸ்ஸோட கிளீனர் அவர் வந்தாரு. இது யாரு பேக்னா ரெண்டுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க, இங்க மேல வைக்காதீங்க, இது உங்க சீட் கிடையாது, உங்க சீட்ல வைங்க அப்படின்னு சொன்னார். அகைன் வாட் இஸ் இட் வாஸ் இன் a good intention. என்னன்னா தட் சீட் வாஸ் மென்ட் ஃபார் someone else. அந்த சீட்டை வந்து நான் அழுக்காக்கிட கூடாது, அந்த சீட்ல வந்து வச்சு கசக்கிட கூடாது, இதுதான் அவர் சொல்ல வந்தது. பட் த வே யூ கன்வேட் அகைன் இந்த லைவ்ல வந்து எனக்கு அவங்க பண்ண தப்பு எல்லாமே எப்படின்னா அவங்க கன்வே பண்ண பாயிண்ட் எல்லாமே அப்சல்யூட்லி வேலிட் பாயிண்ட், 100% ட்ரூ. ஆனா கன்வே பண்ண விதம் அப்படின்றது தான் எல்லாமே வந்து டோட்டலி நெகட்டிவ் இம்பாக்ட் ஆச்சு. அந்த வகையில ரொம்ப ஹார்ஷா வந்து இது எடுங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுங்க, இது உங்க சீட்டு கிடையாது, உங்க சீட்ல வைங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விதம் தட் வாஸ் லிட்டில் ஹார்ஷ். அதுக்கப்புறம் பஸ் போக ஆரம்பிச்சது. ஐ வாஸ் வெரி டேம் ஹங்க்ரி. அதுக்கப்புறம் திரும்ப நான் கேட்டேன் சாப்பிடுங்க, ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்லை. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒன் திங் ஹேப்பன்ட், அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அந்த பஸ்ல. பிகாஸ் the ticket fare was very high, I would say like 1565 in Chennai to Kodaikanalku. That was the highest fare I can say number book panna buses le. But fortunately they gave me some snacks like fruity aprom the biscuit and water bottle. என்கிட்ட தண்ணி கூட கிடையாது அப்படின்போது கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப நாள் பசியோட எனக்கு அது கிடைச்ச மாதிரி. I was very thankful to the driver and the cleaner who provided me that. என்னோட பசியை கொஞ்ச நேரம் அடக்கிறதுக்கு அது உதவுச்சு. So what I thought, okay, செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் அதுக்கப்புறம் எப்படி எடுத்தனாலும் சரி அட்லீஸ்ட் மை ஸ்டொமக் இஸ் half full now அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரிலாக்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெருங்கலத்தூர் தாண்டிச்சு, செங்கல்பட்டு தாண்டிச்சு, மேல்மருவத்தூர்ல ரொம்ப நேரமா பஸ் ஸ்லோ மூவிங் போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிக்கல. Then I was little restless again. One is because of the hunger, another one because of the nature call. And நிறைய லேடிஸும் பஸ்ல ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா everyone was with an assumption bus will stand somewhere. So அதனால எல்லாருமே அவங்களோட பசியும் சரி அவங்களுடைய உபாதைகளும் சரி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தாங்க எங்கேயாவது நிக்க தானே போகுது அப்படின்னு சொல்லி. பட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 o'clock. அதுக்கப்புறமா என்னால பொறுக்க முடியாம ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஆக்சுவலா அதுக்கப்புறம் கூட ஐ வாஸ் லிட்டில் பேஷண்ட். பட் பஸ் ஒரு இடத்துல நிறுத்தினாரு டிரைவர். மேல்மருவத்தூர்லாம் தாண்டி ரொம்ப தூரம் தாண்டி நிறுத்தும் போது லெஃப்ட் சைட்ல பார்த்தா ஒரு சைக்கிள் வந்து டீ இருந்தது. அந்த டீ வந்து சைக்கிள் பர்சன் எடுத்து வந்து பஸ்ல கொடுக்குறாரு. ஸோ ஐ ரியலைஸ் ஓகே பஸ்ல கொடுக்குறாருன்ட்டு ஐ வெண்ட் தேர். நான் வந்து டிரைவர்கிட்ட கேட்டேன் ஓகே நிக்குமா நான் கேட்டா இல்ல நிக்காதீங்க வந்து டிராபிக் ஹெவியா இருக்கு அப்படின்னாரு. சொன்னா நீங்க இன்கேஸ் நீங்க ரெஸ்ட் ரூம் ஏதாவது போனோம் அப்படின்னா டக்குன்னு போய் நீங்க ரோட்ல போயிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. I got down, but நான் டீ வாங்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள பஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் தட் வாஸ் அகைன் வெரி ரூட் பிஹேவியர் ஃப்ரம் தி டிரைவர். ஒரு பேசஞ்சர் இறங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டியை மூவ் பண்றதுன்றது லைக் இட் டிடன்ட் ஈவன் அலோ மீ டு கெட் தி டீ தேர். அண்ட் அதுக்கப்புறமா நான் கேட்டேன் எங்கேயா நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டா அப்போ பஸ் டிரைவர் இருந்தார். there was one more person, I think the cleaner. மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அதுல அவர் கேட்டாரு இல்ல எங்கேயுமே நிக்காது ஏற்கனவே பஸ் லேட்டுனாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் when you talk to the bus drivers அவங்க சொல்ற ரீசன் ரெண்டு. ஒன்னு டிராபிக், ரெண்டாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பிளேம் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் வரவேல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க பஸ் டிரைவர்ஸ் கிட்ட வந்து பஸ் எவ்வளவு நேரத்துல போகும் இது எனக்கு ஏன்னே புரியல. எப்பவுமே சரி எந்த பஸ் டிரைவரை சார் எவ்வளவு நேரத்துல போகும்னு கேட்டா ப்ராப்பரான பதில் இது இருக்கும். 99% ஆஃப் தி பஸ் டிரைவர்ஸ் ஹேவ் பீன் given me. கேட்கறதுக்கே பயமா இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கை பொறுத்துங்க அப்படின்னு. see whatever the traffic is உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஒரு ஐடியல் டைம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட். இங்க வந்து சென்னை டு பாண்டிச்சேரி 3.5 hours, சென்னை டு வேலூர் 3 hours அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும். டிராபிக்கை தாண்டி போறது தட் செகண்டரி. பட் அந்த டைம் தான் நாங்க கேட்கறோம். இங்க வந்து ஆவரேஜ் டிராவல் டைம் கேட்டா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி பஸ் டிரைவர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ் தே ஹேவ் பீன் செட் தட். ஏன்னா எனக்கு புரியுது அவங்களோட கஷ்டம், டிராபிக்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. தட் இஸ் வை தே ஆர் கெட்டிங் பெய்ட். அவங்களோட வேலை அது. இப்ப அவங்க வேலை எல்லாம் வேற ஏதோ வேலை நம்ம கேட்கறோம் அப்படின்னா தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து உங்களோட டென்ஷனை காமிக்கலாம். பட் உங்க வேலை சம்பந்தமான ஒரு விஷயம் கேட்கும்போது ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகிறவங்க இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அந்த வகையில தான் எங்கேயும் சரி அந்த டிரைவர்கிட்ட நான் கேட்கும்போது நிக்குமான்னு கேட்டா எங்கேயுமே நிக்காது அப்படின்னாரு. நான் நின்னுட்டு அந்த டிரைவர் பக்கத்துல என்ன இல்ல சார் டீ ஏதாவது வேணும் அப்படின்னா கூட டிரைவர் கூட இருந்தவர் வந்து பயங்கர ஆஷா என்கிட்ட வந்து நீங்க முதல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சி உள்ள தள்ளாத குறையா டிரைவர் கேப்ல உள்ள தள்ளிட்டு கதவு சாத்திட்டாரு. ஸோ விச் மீன்ஸ் வெரி 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 ரூட் பிஹேவியர். அதான் இப்போ உங்க இடத்துல உட்காரு அவ்வளவுதான். It didn't even say he's going to stop anywhere. இல்ல எங்க பிரேக் இருக்கோ எதுவுமே சொல்லலாம். நீ முதல்ல இடத்துல போய் உட்காரு அப்படின்ற மாதிரி it was very rude.
அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐ அப்டேட்டட் ஃபேஸ்புக் போஸ்ட் தட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது மாதிரி வந்து there was so rude behavior in the bus. This is not to blame that particular driver or the cleaner. I just wanted to share my opinion. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது I just wanted to share it there. அந்த வகையில் நான் ஷேர் பண்ணேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் ஒரு 130 140 டிரைவர் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் நிறுத்தினாரு. டீக்காக நிறுத்தினாரு. It stood for 10-15 minutes and again திரும்ப ஃபார்ச்சுனேட்டா ஒன் மோர் திங் இட் டிட். திண்டுக்கல்லோ இதோ கொடைக்கானல் மலை ஏறதுக்கு முன்னாடி மார்னிங் அரௌண்ட் 5:30 நிறுத்தினாரு. நிறுத்திட்டு இங்க அகைன் டீக்கு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு 10 minutes அங்க மேபி அங்க இறங்கிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசினார் டிரைவர். அதாவது அதுதான் நான் போட்டுங்க. ஸ்லோலி as the bus started moving நிறைய இடத்த தாண்ட அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் பொலைட்டா மாற ஆரம்பிச்சது. அங்க நானும் கேட்ட விட்டு எவ்வளவு நேரம் மேல போகும் கேட்டதுக்கு சொன்னாரு ஒரு 2 hours ஆகும். பை திஸ் டைம் we should have been climbing the hill. பட் நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மேல் மருத்துவர்கிட்ட எங்கேயோ, அதனால ஒரு 1.5 hour டிலே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா பஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் அகைன் தி கிளீனர் he gave the vomiting bag ஒரு பிளாஸ்டிக் கவர். ஏன்னா நிறைய பேருக்கு பஸ்ல டிராவல் சிக்னஸ் இருக்கும் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது. ஸோ தீஸ் ஆர் த குட் திங்ஸ் தே டிட் ஐ வுட் சே. லைக் செகண்ட் பிரேக் அங்கே மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி விட்டதா இருக்கட்டும், இல்ல கரெக்டா வாமிட்டிங் பேக் யாருக்கு வேணும்னு கேட்டு கொடுத்தா இருக்கட்டும். ஏன்னா என்னோட ஹேபிட் அதான், நான் யூஸ்வலா குறை சொல்ற ஆள் கிடையாது, எப்பவுமே நல்ல விஷயம் தான் வெளியே ஹைலைட் பண்றது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ரூடான பிஹேவியர் இருந்ததுனால ஹைலைட்டட். அட் த சேம் டைம் ஐ ஹேவ் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வாட் ஆர் த குட் திங்ஸ் தே ஹவ் டன். ஸோ திஸ் வாஸ் தி மை ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் வே, அதாவது இங்க சென்னையில இருந்து அங்க போனது. அண்ட் நவ் கமிங் பேக் டு சென்னை, the second bus was like my return bus was at 7:15 and again a warning or the caution note for all the event MCs or the event professionals. As I said, hill station போது பஸ்ஸோட லாஸ்ட் பஸ் டைமிங் மாறும். அதே மாதிரி கொடைக்கானல்ல நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் பஸ் வாஸ் 7:15. நீங்க மத்த ஊர் போறீங்கன்னா as I said always 11, 11:30, 12 o'clock வரைக்கும் ஆம்னி பஸ் இருக்கும், பிரைவேட் பஸ். பட் இங்க இது போது ஹில் ஸ்டேஷன் போது 7 o'clock 7:15, அதான் ஊட்டிலாம் நான் பார்த்தப்ப 6-7 அந்த பஸ். ஸோ அந்த வகையில் பி வெரி வெரி கேர்ஃபுல். லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க கீழே வரது ரொம்ப கஷ்டம். யூ நீட் டு ஸ்டே அன்னெசரி. நீங்க அகைன் ஒரு ரூம் போட்டு தங்குற மாதிரி ஆயிடும். ஸோ வென்எவர் யூ கெட் அன் ஈவென்ட் ஃபார் கொடைக்கானல் ஆர் ஊட்டி, அந்த டிராவல் டைமை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபார்ச்சுனேட்லி மை ஈவென்ட் டைமிங் வாஸ் 2 to 5. இதுவே ஈவினிங் 5 to 8, 5 to 9 இருக்குன்னா டெஃபினட்டா நைட்டு கீழே வர முடியாது. ஐதர் ஐ நீட் டு ஸ்டே தேர் ஆர் ஐ நீட் டு டேக் எ கேப், கார்ல யாராவது ட்ராப் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஈவெண்ட் எடுக்கும்போது. ஸோ ரிட்டர்ன் பஸ் ஐ டுக் அட் 7:15. ஒன்ஸ் அகெயின் ரூட் பிஹேவியர் ஃப்ரம் தி பஸ் டிரைவர்ஸ். லைக் உள்ள ஏறும்போது நான் ஏதோ கேட்டேன் எப்போ நிப்பீங்கன்னு கேட்டதுக்கு எது இருந்தாலும் கீழே தான். அகைன் வாட் தே செட் இஸ் ரைட், கண்டென்ட் வாஸ் ரைட், கீழே தான் நிப்போம், கீழே மலை கீழே போயிட்டு தான். பட் த வே தே போர்ட்ரேட் ஐ மீன் தே கன்வேட் வாஸ் டிஃப்ரெண்ட். பஸ் மேலே நான் ஃபோட்டோ எடுத்தேன். பஸ் மேலே இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாரு, எதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கினாரு, என்ன எடுத்துக்கிட்டா நீங்க பஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு அகைன் நீ சரி ரூட் வே. தென் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா லைக் சார்ஜர் ஒர்க் ஆகல, ஏசி போடல. சம் ஆஃப் தி பேசஞ்சர் தே ஆஸ்க் ஃபார் ஏசி. கீழே போய் தான் போடுவோம். சொன்ன விதம் சொன்ன பாயிண்ட் ரைட், பட் சொன்ன விதம் தட் வாஸ் ராங். எது இருந்தாலும் கீழே போய் தான் பண்ணுவேன். நான் கேட்டேன் சார் சார்ஜிங் பாயிண்ட் போடலன்னா, நீங்க எது கேட்டாலும் சரி கீழே போனதுக்கு அப்புறம் தான் போடுவேன். அகைன் நீ சரி ரூட் வே. ஸோ திஸ் வாஸ் தி ஒன்லி திங் ரூட். அண்ட் அகைன் லைக் ஃபர்ஸ்ட் பஸ் நான் போனதுல என்னன்னா டிவி ஒர்க் ஆகல. லைக் டிவி கேட்டோம், இல்லை சார் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைட் ஒர்க் ஆகலனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அண்ட் அகைன் திஸ் இஸ் அ காமன் பிஹேவியர் இன் மோஸ்ட் ஆஃப் தி பஸ்ஸஸ். ஏசி கோச்னு சொல்லுவாங்க, டிவி இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் அனேபிள் டு மெயின்டைன் இட், பட் இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட். இதெல்லாம் நீங்க போர்ட்ரே பண்ணி நீங்க டிக்கெட் செல் பண்றீங்கன்னா மேக் ஷூர் தட் யூ சாட்டிஸ்ஃபை தி கஸ்டமர்ஸ். ஸோ ரிட்டர்ன் டிராவல் ஐ டென்ட் ஹவ் எனி அதர் இஷ்யூ ஆஃப்டர் தட். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி வாட் ஐ டிட், ஐ லெஃப்ட் மை ஷூ. லகேஜ் நிறைய இருந்ததுனால என்னோட ஷூ தனியாக வச்சு அந்த கவர்ல வந்து பஸ்ல விட்டு வந்துட்டேன். நான் இறங்கிட்டு திரும்ப நான் லோக்கல் பஸ் மப்சல் பஸ் ஐ மீன் எம்டிசி வீட்டுக்கு ஏறினதுக்கு அப்புறமா தான் ஐ ரிமெம்பர்ட் ஐ லெஃப்ட் மை ஷூ இந்த பஸ். நான் அந்த எந்த நம்பர் நான் கோஆர்டினேட் பண்ண அந்த நம்பர் கால் பண்ண, மார்னிங் அவங்க எடுக்கல. திரும்ப ஈவினிங் கால் பண்ணதுக்கப்புறம் எடுத்து எனக்கு டிரைவரோட நம்பரே கொடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிரைவர் டிட் பிக் த கால். இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகும்போது டேரக்டா ஆஃபீஸ்க்கே போயிட்டேன் கோயம்பேடுல. இது எதுக்காக சொல்றேன்னா, அகைன் இஃப் சம்மன் ஹஸ் மிஸ்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி ஆர் சம்திங் இன் த பஸ் யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட் பேக். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆகணும், யூ கேன் கெட் இட் பேக். அந்த வகையில ஈவினிங் நான் நேரம் அவங்க ஆஃபீஸ்க்கே போனா அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஐ செட் டெஃபினட்டா நான் பாக்குறேன் சார் அப்படின்னாரு. பஸ் பூந்தமல்லிக்கு போயிட்டு இருக்கோம், நைட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர்லாம் வாங்கிட்டு ஈ கால் த டிரைவர் அண்ட் செட் தட் அங்கே ஷூ இருக்கோ வரும்போது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. And around 9:30 I went there and I collected my shoe. Thank God they gave it back and thanks to them again. The service was really good. நிறைய நேரத்தில் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அவங்க டிரைவரோ கண்டக்டரோ தேடுறதுக்கு கால் மாறிட்டோ இல்லைன்னா ஏதாவது ரீசனுக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க, தேங்க்ஸ் டு தெம். அண்ட் அப்பதான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் சொன்னல நான் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, இது எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இந்த தப்பை மற்றவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஹவு மச் ப்ரெஷர் இட் ஹஸ் கிரியேட்டட் ஆன் மீ அப்படின்றது தான். அவர்கிட்ட நான் கேட்டேன், கிளம்பும்போது கொடைக்கானல் பஸ் இப்போ இங்க வந்ததுன்னு சொல்றீங்களே, ஆனா நான் புக் பண்ணும்போது 9:15 இங்க இல்லையே, அண்ணா நகர் தானே கிளம்பிச்சேன். இல்ல சார் இங்க தான் கிளம்புன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் இல்ல சார் நான் புக் பண்ணும்போது பார்த்தா அது K4 போலீஸ் ஸ்டேஷனோ ஏதோ போட்டுருந்தேன். K4 இல்ல சார் K10 போலீஸ் ஸ்டேஷன் இங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னாரு. ஓ
Only then I realized what a big blunder I have done a blunder mistake சொல்லிட்டு என்னன்னா K10 போலீஸ் ஸ்டேஷன் அப்புறமா போரூர் டோல் கேட் போட்டுருந்தது. நானும் அசம்ஷன் பண்ணிட்டேன் K10 அப்படின்றது அண்ணா நகர் கிட்ட எங்கேயோ இருக்கு, அங்க அண்ணா நகர் ஆரம்பிச்சு போரூர் டோல் கேட் பஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ஏன் பெரிய பிளண்டர் அப்படின்னு சொல்றேன்னா, நான் 9 o'clock பஸ் புக் பண்ணாம 9:15 பஸ் புக் பண்ணியிருந்தா எனக்கு அந்த ஈவெண்ட்லயும் ஒரு கொஸ்டினிங் டைம் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது எனக்கு எங்க ஈவெண்ட்டோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பஸ். ஸோ என்னோட அந்த அன்னெசரி ப்ரெஷருக்கு வந்து நான் ஆளாகியே இருக்க மாட்டேன். இது வந்து நான் ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணியிருந்தேன், நான் ப்ராப்பரா நான் அட்ரஸ் பண்ணிதான். பட் ஒன் குட் திங், நான் போன பஸ் YBM கம்பேர் டு பாக்யலட்சுமி டிராவல்ஸ், இட்ஸ் லிட்டில் சொபிஸ்டிகேட்டட் பஸ் அண்ட் கம்ஃபர்ட் வாஸ் ரியலி குட் அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது. பட் கம்ஃபர்ட்டை தாண்டி அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்த்தா நான் அந்த 9:15 பஸ் கோயம்பேடு K10 போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்திருக்கணும். என்னோட ஒரு சின்ன தப்பு, சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக், கரெக்டா நான் அதை வந்து புரிஞ்சுக்காததுனால நடந்த பெரிய தப்பு அது எனக்கு அவ்வளவு ப்ரெஷர் உருவாக்கிச்சு. ஸோ இது மூலமா நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட் ஆர் சஜஷன் என்னன்னா, இதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நீங்க வந்து அந்த கஸ்டமர் கேருக்கோ இல்ல அந்த புக்கிங் ஆஃபீஸ்க்கோ ஃபோன் பண்ணி கேட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ ரிலாக்ஸ் டிராவல். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டிராவல் யூ, ஐ மீன் ஷேர் இட் யூ. Thank you everyone to have watched this live so patiently. I've shared a lot here about my personal experience, about the pros and cons in traveling a bus and எது மாதிரி பஸ் புக் பண்ணலாம், என்னென்ன நல்லது நடக்குது, என்னென்ன அங்கே வந்து நெகட்டிவ்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் லாஸ்ட் திங் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம், ஐ மீன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசஞ்சர்ஸ் தப்பு பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரூடான ரிப்ளை பஸ் டிரைவரோ கிளீனர் இருந்தோ வருது அப்படின்னா, மெயின் திங் லைக் நான் பண்ண தப்பு மாதிரி பேக் எடுத்து ஏதாவது சீட்ல வச்சுட்டா வந்து திட்டுவாங்க. ரெண்டாவது, நம்ம லேட்டா போனா கண்டிப்பா பயங்கரமா திட்டுவாங்க. நம்ம பிரேக்கை பத்தியோ, அதாவது எங்க நிறுத்துவாங்க, எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா கண்டிப்பா திட்டுவாங்க. நம்மளோட பெட்ஷீட் பத்தி கேட்டாலோ டிவி பத்தி கேட்டாலோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் மேஜரா வந்து பேசஞ்சர்ஸ்க்கும் இவங்க டிரைவர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய இஷ்யூஸ். பட் இதெல்லாருமே பஸ் கம்பெனி ஓனர்ஸ், பஸ் ஓனர்ஸ், நீங்க வந்து உங்களுடைய எம்ப்ளாயிஸ் எஜுகேட் பண்ணி வந்து நீங்க சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க உங்களோட பேசஞ்சர்ஸ் அப்படின்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவாங்க. தே வில் லைக் டு டிராவல் அகைன் அண்ட் அகைன். இப்போ எப்படின்னா, எங்களுக்கு வேற வழி இல்லைனாலும் ஒரே டிராவல்ஸ் ஏன் புக் பண்ணணும், வேற வழி இல்லாத தான் புக் பண்ணுவோம். தவிர இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, இஃப் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நாங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ண விரும்ப மாட்டோம், வேற பஸ்ஸை தான் பார்த்து போக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில பேசஞ்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. That would be my suggestion for the bus owners and also the bus staffs. Thank you so much. This is MC Thamizharasan signing from Chennai Event Professionals. My mobile number 900-308-7198. Good night. Stay blessed.